இந்தியாவின் தெற்கே வெயிலின் அனல் காற்றுடன் பழம்பெரும் ரகசியங்களை நெஞ்சில் புதைத்திருக்கும் மதுரை மாநகரத்தின் ஓரத்தில் டாக்டர் ஆதித்யா தனது ஆய்வுக் குழுவுடன் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார். பல ஆண்டுகளாக புதைந்து கிடந்த ஒரு பண்டைய நாகரிகத்தின் மிச்சங்களை வெளிக்கொணர்வதே அவர்களின் நோக்கம். இன்று காலை அவர்களுக்கு ஒரு புதிய வழித்தடம் கிடைத்தது. இங்கேதான் இருக்க வேண்டும் என்று ஆதித்யா தனது சகாக்களான சித்தா, நுட்பமான ஆராய்ச்சியாளர், மற்றும் ஆக்னஸ், துணிச்சலான புவியியலாளர் ஆகியோரிடம் உற்சாகமாக அறிவித்தார். அவர்கள் கண்டுபிடித்தது ஒரு சாதாரண சுவரல்ல, அதில் நுட்பமான கல்வெட்டுகளால் மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய நுழைவாயில் இருந்தது. அதை திறக்க பல நாட்கள் போராடினாலும் இன்றைய காலை சூரியனின் முதல் கதிர்கள் அந்த ரகசிய பொறிமுறையை தொட்டதும் ஒரு கனமான கல் சத்தம் எழுப்பி விலகியது. உள்ளே சுண்ணாம்பு சாந்து படிந்த இருண்ட சுரங்கப்பாதை இருந்தது. காலப்போக்கில் ஏற்பட்ட நில அதிர்வுகளால் சில இடங்களில் பாறைகள் சிதைந்து ஒரு திகிலூட்டும் சூழலை உருவாக்கியிருந்தன. கைகளில் டார்ச்சுகள், முகத்தில் புழுதி படிந்திருக்க அவர்கள் கவனமாக உள்ளே நடந்தனர். சுரங்கப்பாதையின் முடிவில் ஒரு பிரம்மாண்டமான குகை விரிந்தது. அதன் நடுவில் செதுக்கப்பட்ட சிம்மாசனம் ஒன்று கம்பீரமாக வீற்றிருந்தது. அந்த சிம்மாசனத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக புதைந்து போன ஒரு முனிவரின் மம்மி அமர்ந்திருந்தது. அதன் முகம் அமைதியாகவும் கனிவாகவும் இருந்தது. ஆதித்யா அந்த மம்மியை அணுகிய போது அவரது கண்கள் அதன் வலது கையில் இருந்த ஒரு பொருளில் நிலைத்தன. அது ஒரு சுருளேடு. பழமையான தோல் சுருளால் ஆனது, உள்ளும் புறமும் புரியாத மொழியில் எழுதப்பட்டிருந்தது. மேலும் அந்த சுருளேடு 7 மர்மமான முத்திரைகளால் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தது. ஆதித்யா தனது கையுறைகளை அணிந்து கொண்டு மெதுவாக அந்த சுருளை எடுத்தார். அது சாதாரணமான ஒன்றல்ல என்பதை அவருக்குள் ஒரு உள்ளுணர்வு உரைத்தது. அவர் அதை எடுத்த கணம் ஒரு சக்தி வாய்ந்த ஆனால் அமைதியான அதிர்வு குகை முழுவதும் பரவியது. ஆதித்யா, சித்தா, ஆக்னஸ் மற்றும் அவர்களுடன் வந்த சில அனுபவம் வாய்ந்த வேலையாட்கள் என அனைவரும் ஒரு கணம் உறைந்து போயினர். இந்த அதிர்வு எங்கிருந்து வந்தது என்று அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். திடீரென்று குகையின் மேற்கூரை ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளியால் நிரம்பியது. அந்த ஒளி அத்தனை சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அவர்களால் கண்களை திறக்க முடியவில்லை. அந்த ஒளியின் நடுவில் ஒரு வலிமைமிக்க உருவம் தோன்றியது. அது ஒரு பிரமாண்டமான இறக்கைகள் கொண்ட தேவதூதனைப் போல இருந்தது. அதன் குரல் இடி போல் ஒலித்து குகையின் சுவர்களில் எதிரொலித்தது. இந்த முத்திரைகளை உடைத்து இந்த சுருளை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று அது முழங்கியது. அந்த குரலின் கம்பீரமும் அதன் கேள்வியின் ஆழமும் அங்கிருந்த அனைவரையும் பயம் கலந்த பிரமிப்பில் ஆழ்த்தியது. சிலர் பயந்து பின்வாங்க, வேறு சிலரோ அசையாமல் நின்று அதிர்ச்சியில் உறைந்தனர். அந்த தேவதூதரின் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ அல்லது பாதாள உலகிலோ எவராலும் அந்த சுருளை திறக்க முடியவில்லை. அதன் முத்திரைகள் அத்தனை வலுவாகவும் ரகசியமாகவும் இருந்தன. ஆதித்யா தனது தோல்வியை உணர்ந்தார். இந்த ரகசியங்கள், இந்த பண்டைய ஞானம் என்றென்றைக்கும் பூட்டப்பட்டிருக்குமோ என்று அவர் தனது தோல்வியை கண்டு தேம்பி அழுதார். அவரது ஆய்வின் நோக்கம் இந்த ரகசியங்களை வெளிக்கொணர்வதுதான். ஆனால் இப்போது அது சாத்தியமற்றதாக தோன்றியது. அப்போது அந்த குகையின் ஒரு மூலையில் இருந்து ஒரு வயதான முனிவர் கூட்டத்திலிருந்து வெளிப்பட்டு மெதுவாக ஆதித்யாவை அணுகினார். அவரது கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. அவர் ஒரு தெய்வீக அமைதியுடன் இருந்தார். அழாதே குழந்தாய் என்று அவர் மென்மையான ஆனால் உறுதியான குரலில் கூறினார். யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் இந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார். ஆதித்யா தனது கண்களை துடைத்துக் கொண்டார். இந்த முனிவர் யார்? யூதா குலத்தின் சிங்கம் என்றால் என்ன? இந்த மர்மமான சுருளின் ரகசியங்களை வெளிக்கொணரும் அந்த மர்மமான சக்தி யார்? ஆதித்யா தனது பயணத்தின் தொடக்கத்தில்தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்.
இது ஒரு சாதாரண தொல்லியல் கண்டுபிடிப்பு அல்ல, இது ஒரு மிகப்பெரிய, ஆபத்தான மற்றும் இரகசியமான தேடலின் ஆரம்பம். முனிவரின் வார்த்தைகள் ஆதித்யாவின் மனதில் ஆழமாக பதிந்தன. யூதா குலத்தின் சிங்கம் என்ற அந்த குறியீடு வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு அழைப்பு, ஒரு மர்மமான தேடலுக்கான தூண்டுதல். ஆதித்யா, சித்தா மற்றும் ஆக்னஸ் உடனடியாக அந்த முனிவரை பின்தொடர்ந்தனர். அவர் அவர்களை மதுரையின் பழங்கால சந்துகள் வழியாக அழைத்துச் சென்றார். அங்கே கோவில்களின் கோபுரங்கள் வானை தொட்டு, பழைய கதைகள் காற்றில் மிதந்தன. முனிவர் அவர்களை ஒரு பாழடைந்த நூலகத்திற்கு அழைத்துச் சென்றார். தூசி படிந்த அந்த நூலகத்தில் நூற்றாண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள் அடுக்கப்பட்டிருந்தன. அவற்றில் யூதா குலத்தின் சிங்கம் பற்றிய குறிப்புகள் இருக்கலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த நூலகத்தின் இருண்ட மூலைகளில் பல மணி நேரம் தேடிய பிறகு சித்தா ஒரு பழைய சிதைந்த ஓலைச்சுவடியை கண்டுபிடித்தார். அதில் எழுதப்பட்டிருந்த மொழி மிகவும் பழமையானது, ஆனால் சித்தாவின் அசாத்தியமான மொழியியல் திறமையால் அதை மொழிபெயர்க்க முடிந்தது. அந்த ஓலைச்சுவடி யூதா குலத்தின் சிங்கம் என்பது வெறும் ஒரு தனிநபர் அல்ல, அது ஒரு வம்சத்தின் குறியீடு என்று வெளிப்படுத்தியது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நீதிமானான அரசன் தெய்வீக சக்திகளை கொண்ட ஒரு வம்சத்தை நிறுவினான். அந்த வம்சத்தின் இரகசியமான வாரிசுதான் இந்த சிங்கம். அவர்கள் அநீதியை அழித்து உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக காத்திருந்தனர். இந்த தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. ஆனால் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த வாரிசை எப்படி கண்டுபிடிப்பது? அவர்கள் தங்கள் தேடலை தொடர்ந்தனர். அந்த ஓலைச்சுவடி சிங்கம் ஒரு இரகசியமான மறைக்கப்பட்ட இடத்தில் வாழ்வதாக குறிப்பிட்டது. இது மதுரைக்கு வெகு தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காடுகளின் நடுவில் உள்ள ஒரு பழங்குடியினர் கிராமம் என்று நம்பப்பட்டது. இந்த செய்தி கிடைத்ததும் அவர்களின் பயணம் இன்னும் ஆபத்தானது என்பதை அவர்கள் அறிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் செங்குத்தான பாறைகள், அடர்ந்த மரங்கள், விஷப்பாம்புகள் மற்றும் காட்டு விலங்குகள் நிறைந்திருந்தன. ஒவ்வொரு அடியும் மரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அவர்கள் அடர்ந்த காடுகளுக்குள் நுழைந்தனர். பயணத்தின் போது அவர்கள் பல சோதனைகளை எதிர்கொண்டனர். ஒரு நாள் அவர்கள் ஒரு பழங்கால பாலத்தை கடக்கும் போது திடீரென பாலம் சரிந்தது. ஆக்னஸ் தனது புவியியல் அறிவை பயன்படுத்தி ஒரு மாற்று பாதையை கண்டுபிடித்தார். மற்றொரு நாள் அவர்கள் வழிதவறி விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்குள் சிக்கிக் கொண்டனர். சித்தா தனது தாவரவியல் அறிவை பயன்படுத்தி பாதுகாப்பான பாதையை காட்டினார். அவர்களின் துணிச்சலும் ஒருவருக்கொருவர் இருந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு வழிகாட்டியது. ஒரு இருண்ட இரவில் வானம் இடி மின்னலுடன் வெடித்தது. அவர்கள் ஒரு பழங்கால சிதைந்த கிராமத்தை அடைந்தனர். அந்த கிராமம் அடர்ந்த மரங்களால் சூழப்பட்டு மர்மமான நிசப்தத்துடன் காணப்பட்டது. அங்கிருந்த கிராம மக்கள் ஒரு மர்மமான மனிதரை பற்றி ரகசியமாக பேசினர். அவர் ஒரு சிங்கத்தின் உருவத்தை கொண்டிருந்தார். அவர் பல ஆண்டுகளாக மறைந்திருந்தார். அவர் ஒரு மாபெரும் சக்தியை கொண்டவர் என்றும் அவர் வரும்போது அநீதி அழிந்துவிடும் என்றும் அந்த கிராம மக்கள் ரகசியமாக பேசினர். அந்த மனிதர் ஒரு தனிப்பட்ட குகையில் வாழ்வதாகவும் யாரும் அவரை அணுக துணிவதில்லை என்றும் கூறினர். ஆதித்யா, சித்தா மற்றும் ஆக்னஸ் அவரை சந்திக்க முடிவு செய்தனர். இந்த பயணம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும் சுருளின் ரகசியங்களை வெளிக்கொணர இதுவே ஒரே வழி என்று அவர்களுக்கு தெரியும். அந்த பழங்குடியினர் கிராமத்தின் விளிம்பில் இருந்த ஒரு செங்குத்தான மலைப்பாதையின் வழியாக பயணித்து ஆதித்யா, சித்தா மற்றும் ஆக்னஸ் அந்த மர்மமான குகையை அடைந்தனர். குகையின் வாயில் அடர்ந்த கொடிகளாலும் பாறைகளாலும் மறைக்கப்பட்டிருந்தது. உள்ளே புலித்தோல் கம்பளங்கள் விரிக்கப்பட்டு பழங்கால சின்னங்கள் சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்தன. குகையின் நடுவில் ஒரு பெரிய கருணை நிறைந்த கண்களுடன் கூடிய ஒரு சிங்க மனிதர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது உடல் உறுதியாகவும் ஆனால் அவரது பார்வை அமைதியாகவும் பண்டைய ஞானத்தால் நிறைந்தும் இருந்தது.
அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும், அவர்தான் யூதா குலத்தின் சிங்கம். ஆதித்யா மெதுவாக அவரை அணுகினார். நாங்கள் யூதா குலத்தின் சிங்கத்தை தேடி வந்தோம் என்று அவர் கூறினார். அந்த பண்டைய சுருளேட்டை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆதித்யா சுருளை சிங்க மனிதரிடம் நீட்டினார். சிங்கம் போன்ற மனிதர் மெதுவாக தலையசைத்தார். அவரது குரல் ஆழமான ஆனால் மென்மையான கம்பீரத்துடன் ஒலித்தது. நான் நீண்ட காலமாக இந்த தருணத்திற்காக காத்திருந்தேன் என்று அவர் ஆதித்யாவிடம் கூறினார். இந்த சுருள் காலத்தால் மறைக்கப்பட்ட ரகசியங்களை கொண்டுள்ளது. சிங்க மனிதர் சுருளை தனது கைகளில் எடுத்தார். அவருடைய கைகளில் அந்த சுருள் ஒரு சாதாரண பொருளாக தோன்றவில்லை. அது ஒரு பண்டைய சக்தியால் உயிர்ப்பிக்கப்பட்டது போல் இருந்தது. அவர் முதல் முத்திரையை தொட்டதும் ஒரு பிரகாசமான ஒளி குகை முழுவதும் பரவியது. முதல் முத்திரை உடைந்த போது சுருளிலிருந்து ஒரு பழங்கால மொழி ஒலித்தது. அது ஒரு பண்டைய தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தியது. அந்த தீர்க்க தரிசனம் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு உயர்ந்த நாகரிகத்தை பற்றியது. அந்த நாகரிகம் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்த ஒரு சமூகத்தையும் அதன் மறைக்கப்பட்ட அறிவையும் விவரித்தது. இரண்டாவது முத்திரை உடைந்த போது சுருளிலிருந்து ஒரு சோகமான பாடல் எழுந்தது. அது மனிதகுலத்தின் மிகப்பெரிய தவறை வெளிப்படுத்தியது. பேராசை மற்றும் அறியாமையால் மனிதன் இயற்கையை அழித்து ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தியதை அது விவரித்தது. இந்த ரகசியம் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர்கள் தங்கள் சொந்த இனத்தின் கடந்த கால தவறுகளை கண்டு வெட்கினர். ஒவ்வொரு முத்திரையும் உடையும் போது ஒரு புதிய ரகசியம் வெளிப்பட்டது. மூன்றாவது முத்திரை ஒரு பண்டைய போர் வீரனை பற்றியது. அவர் உலகை காப்பாற்ற முயன்றார், ஆனால் அவரது முயற்சிகள் தோல்வியடைந்தன. நான்காவது முத்திரை இழந்த ஒரு மாபெரும் மந்திரத்தை பற்றியது. அது அழிவில் இருந்து புத்துயிர் பெறுவதற்கான சக்தியை கொண்டிருந்தது. ஐந்தாவது முத்திரை ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை பற்றியது. அது உலகில் உள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருந்தது. ஆறாவது முத்திரை ஒரு பயங்கரமான அச்சுறுத்தலை பற்றியது. எதிர்காலத்தில் வரவிருக்கும் ஒரு இருண்ட சக்தியை பற்றிய எச்சரிக்கை அது. இறுதியாக ஏழாவது மற்றும் கடைசி முத்திரை உடைந்த போது ஒரு சக்தி வாய்ந்த ஆனால் இனிமையான ஒளி குகை முழுவதும் நிரம்பியது. சுருளிலிருந்து ஒரு தெளிவான தீர்க்கமான குரல் ஒலித்தது. இந்த ரகசியம் மனிதகுலத்தின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டத்தை கொண்டிருந்தது. அது நல்லதற்கும் கெட்டதற்கும் இடையே ஒரு மாபெரும் போரை விவரித்தது. ஆனால் அந்த போரில் நீதி வெல்லும் என்றும் மனிதகுலம் ஒரு புதிய சகாப்தத்திற்குள் நுழையும் என்றும் அது உறுதியளித்தது. இந்த சுருள் வெறுமனே ஒரு வரலாற்று பதிவாக இருக்கவில்லை. அது ஒரு வழிகாட்டி, ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய சகாப்தத்திற்கான வரைபடம். ஆதித்யா, சித்தா மற்றும் ஆக்னஸ் இந்த ரகசியங்களால் ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேடிய பதில்களை கண்டுபிடித்தனர். இந்த அறிவு உலகின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஆற்றலை கொண்டிருந்தது. யூதா குலத்தின் சிங்கம் இந்த ரகசியங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை அவர்களுக்கு விளக்கினார். அவர் கூறினார், இந்த சுருள் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்க போகிறது. நீங்கள் அனைவரும் அதன் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இந்த ரகசியங்கள் சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த தேடலின் முடிவில் அவர்கள் வெறும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களாக மட்டுமல்லாமல் உலகின் எதிர்காலத்திற்கான பாதுகாவலர்களாக மாறிவிட்டனர். அவர்களின் அடுத்த பயணம் இந்த ரகசியங்களை உலகிற்கு வெளிப்படுத்துவதும் வரவிருக்கும் இருண்ட சக்தியை எதிர்கொள்வதுமாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இது ஒரு புதிய சாகசத்தின் ஆரம்பம்.